வணக்கம். மார்க்கெட் ஹைலி வாலடைலா இருக்கு. உங்களுக்கு நிஃப்டி லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, 10% மேல வந்து இறங்கியிருக்கு. மிட் கேப், ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20%க்கு கீழ இறங்கியிருக்கு. இப்ப மிட் கேப்பும், ஸ்மால் கேப்பும் பார்த்தீங்கன்னா, பியர் மார்க்கெட்குள்ள என்டர் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ லார்ஜ் கேப்பும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் உள்ளார நுழையறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாரி சிச்சுவேஷன்ல வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து கரண்ட் இன்வெஸ்ட்மென்ட் இதுலயே அப்படியே கன்டின்யூ பண்ணலாமா? இல்ல வந்து அத வந்து மாத்தலாமா? அப்படின்னு வந்து உங்களுக்கு நெறைய பேருக்கு வந்து அந்த கேள்வி இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா, இந்த கண்டிஷன்ல வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி அத கம்ப்ளீட்டா மாத்துறது தான் நல்லதா இருக்கும். இப்ப மார்க்கெட்ல எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூடு. அது இன்னும் ஃபர்தரா கரெக்ட் ஆகும். லார்ஜ் கேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ட் ஆகும். ஆனா மிட் கேப், ஸ்மால் கேப் அளவுக்கு இன்னும் ஃபர்தரா கரெக்ட் ஆகாது. அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கணும். இந்த மாரி சிச்சுவேஷன்ல நம்ம வந்து எப்படி நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்? எப்படி நம்ம எஸ்ஐபி அமௌண்ட்ட வந்து பிரிச்சு போடணும்? எப்படி நம்ம அசெட் அலோகேஷன வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்? அப்படின்றது வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நான் ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். உங்களுக்கு ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட செலக்ட் பண்ணணும். உங்களுடைய பினான்சியல் கோல்ஸ்க்கும், ரிஸ்க் ப்ரொஃபைல்க்கும் தகுந்த மாரி, இல்ல ஒரு நல்ல வந்து ஸ்டாக்க வந்து லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்க்கு செலக்ட் பண்ணணும். இல்ல உங்க கரண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் குடுக்கல. அத ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும். இல்ல ப்ராப்பரா வந்து அசெட் அலோகேஷன் பண்ணணும். புல் மார்க்கெட் தகுந்த மாரி, பியர் மார்க்கெட் தகுந்த மாரி நம்ம அசெட் அலோகேஷன் பண்ணணும். இப்படி இன்வெஸ்ட்மென்ட் ரிலேட்டட் எந்த குவரீஸா இருந்தாலும் இங்க குடுத்திருக்க மொபைல் நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள்க்கு வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு பார்ப்போம். டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்குவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹை வந்து ரூ. 1179 போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ரூ. 680 வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40%க்கு மேல கரெக்ட் ஆயிருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாத்தீங்கன்னா 795 போயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா ரூ. 511 வந்திருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ரூ. 300 ஒரு ஸ்டாக்குக்கு கரெக்ட் ஆயிருக்கு. ஃபார்மா பாத்தீங்கன்னா ரூ. 1639 போயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா ரூ. 1198 வந்திருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரூ. 400 மேல வந்து கரெக்ட் ஆயிருக்கு. இந்த மாரி வந்து நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாமே கரெக்ட் ஆயிருக்கும்போது, இந்த மாரி சமயத்துல நம்ம இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் வந்து நம்ம புரொடெக்ட் பண்ணணும். அதே சமயம் வந்து ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு மாடரேட்டா கிடைக்கிற மாரி இருக்கணும். நெகட்டிவ்ல போகாட்டாலும் ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவ்ல இருக்கிற மாரி வச்சுக்கணும். அந்த மாரி இருக்கும்போதே நம்ம வந்து நம்ம அசெட் அலோகேஷன் எப்படி மாத்தணும், இல்ல இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டைல எப்படி மாத்தணும் அப்படின்னா நான் இங்க குடுத்திருக்கேன். இப்ப ஒருத்தர் ரூ. 10,000 வந்து மாசம் எஸ்ஐபில போடுறாரு அப்படின்னு வச்சுங்களேன். அவர் எப்படி பண்ணணும்னா, ஒரு 4 அசெட் கிளாஸ் குடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா டெட் ஃபண்ட் இல்ல பாண்ட்ஸ் அந்த மாரி இதெல்லாம் குடுத்திருக்கேன். அதுல வந்து ஒரு 25% வந்து போடலாம். இந்த டெட் ஃபண்ட், பாண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மா வந்து கேபிட்டல் வந்து எரோட் ஆகாது. ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மாடரேட்டா தான் இருக்கும். நீங்க நினைக்கிற மாரி ஹை ரிட்டர்ன்ஸ்லாம் கிடைக்காது. ஆனா வந்து கேபிட்டல் வந்து 100% நமக்கு சேஃபா இருக்கும். அது அடுத்து பாத்தீங்கன்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாரி இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 25% போடலாம். உங்களுக்கு கோல்டு தெரியும் லாஸ்ட் 1 இயரா நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுல ஒரு 25% போடலாம். அதே மாரி வந்து ஹைபிரிட் ஃபண்ட் அப்படின்னு சொல்றோம். அது பாத்தீங்கன்னா பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்னு பண்ணலாம். இத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து மார்க்கெட் டைனமிக்ஸ் தகுந்த மாரி டெட்லயும் போடுவாரு. இல்ல வந்து ஈக்விட்டிஸ்லயும் போடுவாரு. அதுல ஒரு 25% போடலாம். ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இதுவும் வந்து மார்க்கெட் டைனமிக்ஸ் தகுந்த மாரி வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து மாத்திக்குவாரு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் கேப் ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, அவர் இன்வெஸ்ட்மென்ட் மேக்ஸிமம் வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்ல போடுவாரு. இதே மிட் கேப் வந்து பண்ணுச்சுன்னா, மிட் கேப்க்கு போடுவாரு. அவருக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அதனால வந்து ஃப்ளெக்ஸி கேப்ல ஒரு 25% போடலாம். இந்த மாரி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஓரளவுக்கு வந்து ஒரு 2 ஃபண்ட் பாத்தீங்கன்னா, டெட் ஃபண்டும் பாத்தீங்கன்னா, கோல்டும் பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு கேபிட்டல நம்ம வந்து ஓரளவுக்கு புரொடெக்ட் பண்ணிக்கும். இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் வந்து ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து டைனமிக்ஸ் தகுந்த மாரி இவங்க மாத்திக்குவாங்க. இப்ப மார்க்கெட் வந்து திடீர்னு பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சுன்னா, எந்த செக்டர் வந்து பவுன்ஸ் பேக் ஆகும் நமக்கு தெரியாது. சம்டைம்ஸ் லார்ஜ் கேப் வரலாம், இல்ல வந்து ஸ்மால் கேப் வரலாம், மிட் கேப் வரலாம். அந்த மாரி நம்மளால பிரெடிக்ட் பண்ணாதபோது ஃப்ளெக்ஸி கேப் மாரி ஒரு வந்து ஃபண்ட் இருந்துச்சுன்னா, அந்த மார்க்கெட் வந்து கெயின வந்து நமக்கு ஓரளவுக்கு கேப்சர் பண்ணிடும். இப்ப இந்த 4 அசெட் கிளாஸும் நம்ம லாஸ்ட் வந்து 10 இயர்ஸா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருக்கா, இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கா அப்படின்னு நீங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டெட் ஃபண்ட். டெட் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா வேரியஸ் வந்து சப் கேட்டகரி இருக்கு. உங்களுக்கு வந்து லாங் டெர்ம் ஃபண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் கில்ட் ஃபண்ட் இருக்கு, கார்ப்பரேட் ஃபண்ட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுல வந்து நமக்கு எது நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நான் அதை தான் உங்களுக்கு இங்க குடுத்திருக்கேன். இப்ப ஆதித்யா பிர்லா சன் லைஃப் கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்ன்றது வந்து ஓரளவுக்கு டீசென்ட்டா ரிட்டர்ன் குடுத்திருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு 25,495 கோடி வந்து இந்த ஃபண்ட்ல வந்து மேனேஜ் பண்றாங்க. இதோட கரண்ட் என்ஏவி பாத்தீங்கன்னா ரூ. 110 இருக்கு. இந்த ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வந்து ஒரு 1 மந்த்ல பாத்தீங்கன்னா 0.74% வந்து பாசிட்டிவ்ல குடுத்திருக்கு. 3 மந்த்ஸ்ல வந்து 1.82% வந்து பாசிட்டிவ் இருக்கு. 6 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா 4% வந்து பாசிட்டிவ்ல குடுத்திருக்கு. உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல தான் மார்க்கெட் பயங்கரமா கரெக்ட்டா இருக்கு. அந்த டைம்ல
டைம்லயும் வந்து இது வந்து பாசிட்டிவா ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. ஸோ 1 இயர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 8.64% குடுத்திருக்கு. 2 இயர்ஸ்ல 17.15% அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு இது வந்து இங்க எங்கேயுமே பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸே கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இதுல போட்டா நமக்கு வந்து நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட் வந்து ஓரளவுக்கு சேஃபா இருக்கும். அதே சமயம் வந்து ரிட்டர்ன்ஸும் ஓரளவுக்கு டீசென்ட்டா வரும். அதுக்கு அடுத்த அசெட் கேட்டகரி நம்ம என்ன சொன்னோம் அப்டின்னா, கோல்டுல சொன்னோம் இல்லைங்களா? கோல்டுல வந்து பிசிக்கல் கோல்டுல போட்டா உங்களுக்கு வந்து தேவையில்லாம வந்து செய்கூலி, சேதாரம், டாக்ஸ், ஜிஎஸ்டி இந்த மாரி எல்லாமே இருக்கு. சேஃப்டி ப்ராப்ளமும் இருக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்ல கோல்டு இடிஎஃப்ல போட்டா நம்ம வந்து இன்னைக்கு நாளைக்கு கேஷ் வேணும்னா இன்னைக்கு வித்தா நாளைக்கு உடனே வந்துரும். லிக்விடிட்டி நல்லா இருக்கும். அதே சமயம் வந்து சேஃப்டிய பத்தி பார்த்தீங்கன்னா, அதே மாரி என்ன கோல்ட் ரேட்டோ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு பக்கத்துல இது இருக்கும். இதோட குரோத்தும். இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா, இதோட கரண்ட் என்ஏவி ரூ. 26.57 இருக்கு. இந்த ஃபண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா, 2919 கோடி வந்து இத மேனேஜ் பண்றாங்க. பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இப்ப பார்த்தீங்கன்னா 1 வீக்ல பார்த்தீங்கன்னா 3% வந்து பாசிட்டிவ்ல குடுத்திருக்கு. நமக்கு தெரியும் 1 வீக்ல மார்க்கெட் வந்து ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. இதே மாரி 1 மந்த்ல பார்த்தீங்கன்னா 9.65% வந்து பாசிட்டிவ்ல குடுத்திருக்கு. 3 மந்த்ஸ்ல 11.61%, 6 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா 22% வந்து பாசிட்டிவ்ல குடுத்திருக்கு. நமக்கு 6 மந்த்ஸ் நம்ம ஸ்டாக்லாம் 30%, 40%, 50% இறங்கியிருக்கு. இது பாசிட்டிவ் 22.76 குடுத்திருக்கு. இதே மாரி 1 இயர்ல பார்த்தீங்கன்னா 35.84% வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. 2 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 48.21 குடுத்திருக்கு. இது எல்லாமே வந்து அப்சல்யூட் ரிட்டர்ன். நான் ஏன் இப்போ கோல்ட உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா, இப்போ வந்து அது ஒரு சேஃபர் பெட்டா இருக்கும். உங்களுக்கு வந்து மைனஸ்ல ரிட்டர்ன் குடுக்காது. ஓரளவுக்கு பாசிட்டிவ்ல டீசென்ட்டா குடுக்கும். ஸோ அதனால தான் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ்லாம் எங்கேயோ மைனஸ்ல போயிட்டு இருக்குங்களா, ஸோ அதனால வந்து இந்த கண்டிஷன். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம குடுத்திருக்க ஸ்ட்ரக்சர் வந்து நாளைக்கு வந்து மார்க்கெட் ஒரு குரோ ஆக ஆரம்பிச்சுச்சு, ஒரு ரிகவரி ஆச்சு, பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா, நம்ம வந்து அப்ப எகைன் நம்ம அசெட் அலோகேஷன் நம்ம பெர்சன்டேஜ மாத்தணும். 3 அசெட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி பேஃப் பேலன்ஸ் அட்வான்ஸ் ஃபண்ட். இது ஒரு ஹைபிரிட் ஃபண்ட். இவங்க வந்து டெட்லயும், ஈக்விட்டிலயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதோட கரண்ட் என்ஏவி பார்த்தீங்கன்னா ரூ. 517. இதோட கரண்ட் ஃபண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 95,521 கோடி. பாருங்க 95,000 கோடி வந்து இந்த ஃபண்ட்ஸ இவங்க மேனேஜ் பண்றாங்கன்னா, இது ரொம்ப லாங் டைம்ல இவங்க இந்த ஃபண்ட் ரன் ஆயிட்டு இருக்கு. நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. ரிட்டர்ன்ஸ் எப்படி குடுத்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து மார்க்கெட் ஹைலி ஃப்ளக்சுவேட் இருக்குங்களா, இந்த சமயத்திலயும் பார்த்தீங்கன்னா, இப்போ 1 மந்த்ல பார்த்தீங்கன்னா -2% தான் டவுன் ஆயிருக்கு. 6 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா -4.6% டவுன் ஆயிருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு மிட் கேப் 20%க்கு மேல இறங்கியிருக்கு. இது ஓரளவு கம்மியா தான் இறங்கியிருக்கு. ஸோ இதே மாரி பார்த்தீங்கன்னா, இது வந்து 1 இயர்ல பார்த்தீங்கன்னா 7.63% பாசிட்டிவ்ல குடுத்திருக்கு. இதே 2 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 49.75% வந்து பாசிட்டிவ்ல ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. 10 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 284% வந்து பாசிட்டிவா ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. அதுக்கு அடுத்த அசெட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈக்விட்டி தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அதுலயும் வந்து பராக் பரேக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட கரண்ட் என்ஏவி பார்த்தீங்கன்னா ரூ. 85.93 இருக்கு. இந்த ஃபண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 89,703 கோடி வந்து மேனேஜ் பண்றாங்க இந்த ஃபண்ட்ல. இந்த ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருக்கு அப்படின்னு சொல்றேன். இப்போ ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா பிளஸ் வந்து 0.68% வந்து ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. இதே வந்து 3 மாசத்துல பார்த்தீங்கன்னா -4.5% குடுத்திருக்கு. இதெல்லாம் நெக்லிஜிபிள் தான். 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா +3.61% குடுத்திருக்கு. ஸோ 6 மாசத்துல உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் பயங்கரமா வந்து ஃப்ளக்சுவேட் ஆயிருக்கு. ஆனா இது பாசிட்டிவ் ரிட்டர்ன் குடுத்திருக்கு. அதே மாரி 1 இயர்ல பார்த்தீங்கன்னா 16.95% குடுத்திருக்கு. 2 இயர்ல வந்து 64.90, 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 442% குடுத்திருக்கு. சிஏஜிஆர்ல வந்து 18.41% குடுத்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. இந்த மார்க்கெட் வந்து வாலடைல்லயும் பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவுக்கு பாசிட்டிவா ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்காங்க. ஃப்ளெக்ஸி கேப்ல அதுதான் அட்வான்டேஜ். அவங்க வந்து மார்க்கெட் கண்டிஷனுக்கு தகுந்த மாரி வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து லார்ஜ் கேப்ல போடணுமா, இல்ல ஸ்மால் கேப்ல போடணுமா, இல்ல மிட் கேப்ல போடணுமான்றத அவரு டிசைட் பண்ணிக்குவாரு. ஸோ உங்களோட ரூ. 10,000 இன்வெஸ்ட்மென்ட் வந்து இந்த மாரி வந்து அசெட் கிளாஸ்ல பிரிச்சு போட்டு இந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து எல்லாருக்கும் இது பொருந்துமானா பொருந்தாது. ரிஸ்க் எடுக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாரி நம்ம மாத்திக்கலாம். முக்கியமானது என்னன்னா, நம்ம மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். மார்க்கெட் டைமிங்ஸ்லாம் நம்ம பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ல இருக்கும்போது நம்ம அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறது வந்து நல்லது. திடீர்னு மேல ஏறிச்சுன்னா நம்ம வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஃப்ளெக்ஸி கேப்பும் அந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டும் குடுத்திருக்கேன். அண்ட் மத்த 2ம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெடி இன்கம் குடுக்குற மாரி குடுத்திருக்கேன். ஸோ கேபிட்டலுக்கு அந்த அளவுக்கு எரோட் ஆகாத மாரி குடுத்திருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாரி இந்த அலோகேஷன் பெர்சன்டேஜ் இந்த அசெட் கிளாஸஸ் வந்து பியர் மார்க்கெட்டுக்கு தான் பொருந்தும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புல் மார்க்கெட் இருக்கு அப்படின்னா, இல்ல பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா, அப்போ வந்து இந்த அசெட் அலோகேஷன் வேற மாரி மாத்தணும். உங்களுக்கு இந்த அசெட் அலோகேஷன்ல ஏதாவது வந்து டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.